தாவீதுக்கு அநேக சத்ருக்கள் எழும்பினார்கள். சவுல் சத்ருவாய் எழும்பினான். தாவீதின் ஜீவனை பறிப்பதற்காக அவனை துரத்தி கொண்டே போனான். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் அவனுடைய ஜீவனை பாதுகாத்து அந்த இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாய், தலைவனாய், ராஜாவாய் தாவீதை உயர்த்தி வைத்த தகப்பன் இன்னைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சத்ருக்கள் ஈட்டி அறிகிறார்களாம். உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் துரத்தி கொண்டு வருகிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சத்ருவுக்கு பயந்து ஓட வேண்டாம். உன் ஜீவனை பாதுகாக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த சத்ருவின் கைக்கு நான் உன்னை மீட்டு எடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடன் என்கிற சத்ரு உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதாம். வியாதி என்கிற சத்ரு உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதாம். பொருளாதார சீர்கேடு என்கிற சத்ரு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதாம். போராட்டம் என்கிற சத்ரு உங்களை வியாகுலப்படுத்தி கொண்டிருக்கிறதாம். எவ்வளவோ போராடி பார்க்கிறேன், என் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு போராடி பார்க்கிறேன், ஆனாலும் எல்லாமே ஒரு தடையாய் நின்று கொண்டிருக்கிறதே. இந்த சத்ருவின் கிரியைகள் எப்பொழுது என் குடும்பத்தை விட்டு அகலும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், தேவனைத்தான் நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே, சகோதரனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன். உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறேன். உன் தலை உயர்த்தப்படும். உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உனக்காக நான் இரத்தம் சிந்தி உன்னை நான் மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். சத்ருவின் கரத்தில் கொடுப்பதற்கு அல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.